வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 13ஆம் அத்தியாயம், ஒரு ரிஷியின் தியாகம். அதில் பெரும் பள்ளமும் திருவளம்புரமும். இவர் இறங்குவதற்குள் முன்னே பிளத்தில் பிரவேசித்த காவேரி அண்டர் கிரவுண்டாகவே 40-50 மைல் ஓடிவிட்டாள். இவர் இங்கே இறங்கி பலியானாரோ இல்லையோ, அந்த க்ஷணமே அந்த 40-50 மைல் தாண்டியுள்ள இடத்தில் பூமிக்கடியிலிருந்து அப்படியே பீச்சிட்டு கொண்டு வெளியில் வந்து விட்டாள். மேலே வருவதற்கு அவள் கனவேகமாக வழி பண்ணி கொள்ளும்போது முதலில் பெருசாக ஒரு பள்ளம் உண்டாயிற்று. அதனால் அந்த இடத்துக்கு இப்போதும் பெரும் பள்ளம் என்று ஒரு பேர் இருக்கிறது. ஜனங்கள் இது என்னடா பள்ளம், பூகம்பமா என்ன என்று பார்த்து கொண்டே இருக்கும்போது அதில் அண்டர் கிரவுண்டாக இருந்த காவேரி கிடுகிடுவென்று நிரம்பி பூமிக்கு வெளியிலே வந்தாள். பூமியை அவள் தொடுகிற இடத்தில் லிங்கம் ஒன்று இருந்தது. இந்த லிங்கத்தை பூஜை பண்ணித்தான் மகாவிஷ்ணு வலம்புரி சங்கு பெற்றார் என்பது கதை. அதனால் அந்த லிங்கத்துக்கு வலம்புரீஸ்வரர் என்று பெயர். அவரை வலம் புரிந்தே, அதாவது பிரதட்சணம் பண்ணிக்கொண்டே காவேரி மேற்கொண்டு பூமிக்கு மேலாக ஓடினாள். அந்த ஸ்தலத்துக்கு திருவளம்புரம் என்றும் பெயர் இருக்கிறது. பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மொத்தம் 274. அதில் மூவரும் பாடியவை 44 தான். இந்த 44இல் திருவளம்புரமும் ஒன்று. திருவளஞ்சொலியில் பிளத்துக்கு உள்ளே போன காவேரி திருவளம்புரத்தில் மறுபடி வெளியிலே வந்தாள். அங்கிருந்து தென்கிழக்காக 3 மைல் ஓடி சம்பாபதி, புகார் என்றெல்லாம் சொல்லப்படும் ஊரை காவேரி பூம்பட்டினமாக்கிக் கொண்டு அங்கேயே சமுத்திரத்தில் கலந்து விட்டாள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து ஈசனின் அருள்லீலை. அவளோடு திருவளஞ்சொலியில் உள்ளே போன ஏரண்டகரிசிக்கு சுவாமி உயிர் கொடுத்து அவளோடையே திருவளம்புரத்தில் வெளியே கொண்டு வந்தார் என்று கதை. அவர் போனால் போகட்டும் இந்த உயிர் என்று தியாகம் பண்ணினதுதான். ஆனால் இப்படிப்பட்ட தியாகியை பழிவாங்கின பழி காவேரிக்கு இருக்கப்படாது என்றோ, அல்லது தானாக அவருடைய சரீரம் விழுகிற வரை ஜனங்களுக்கு அவரை தரிசிப்பதால் ஏற்படும் பரிசுத்தி நீடிக்கட்டும் என்றோ சுவாமியே அவருக்கு புத்துயிர் கொடுத்து விட்டார். அது மட்டுமில்லை, அவர் லோகத்தின் கஷ்டத்தை தாம் தாங்கிக் கொண்டார் என்றால், சுவாமியோ அவர் தாங்கிக் கொண்ட பாரதத்தை தாமே தம்மிடம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டதாக, மாற்றிக்கொண்டதாக இன்றைக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறார். பிழத்தில் இறங்கின ரிஷி காவேரி தாரைக்கு தம்முடைய தலையை பலியாக காட்டியதில் அவருடைய தலையிலே ஒரு பள்ளம் உண்டாகிவிட்டது. இப்போது அவர் வெளியே வந்த பெரும் பள்ளத்தில் இருந்த வலம்புரீஸ்வர லிங்கத்தின் தலைக்கு அந்த பள்ளம் இடம் மாறிவிட்டது. ரொம்பவும் ஃபோர்ஸோடு வந்த கங்கையை கூட அனாயாசமாக ஜடையிலே தாங்கிக் கொண்ட ஈஸ்வரன் இங்கே ஞானியும் தானும் ஒன்றே என்று காட்டுவதற்காக தலையில் பள்ளம் விழுந்தவராக விளங்குகிறார். பகீரதன் ஆகாசத்தில் இருந்த கங்கையை பூமிக்கு இறங்கினான். ஏரண்டகர் பூமிக்கு அடியில் மறைந்து போன காவேரியை நிலமட்டத்துக்கு ஏற்றினார். திருவளம்புரத்தில் காவேரி வெளியிலே வந்த பிற்பாடு திருவளஞ்சொலியிலிருந்து அந்த இடம் வரைக்கும் அவள் அண்டர் கிரவுண்டாக இருந்ததும் மாறி பூமிக்கு மேலேயே ஓடலானாள். கொடகில் அவதாரம் பண்ணினவள் புகாரில் சமுத்திரத்தில் புகும் வரையில் முறிபடாத ஜீவநதியாக ஆனாள். முடிகிற இடத்தில் கிரானரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்னும்படியாக தன் சாரத்தை எல்லாம் விநியோகித்து டெல்டாவும் உண்டாக்கிவிட்டாள். இதற்கெல்லாம் காரணம் ஏரண்டகரின் தியாகம்தான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து திருவளஞ்சொலி பிள்ளையார். திருவளஞ்சொலியில் அவள் பிளத்திலிருந்து சம பூமிக்கு வந்த இடத்தில் ஒரு பிள்ளையார் இருந்தார். திருவளம்புரியில் எப்படி ஊர் பெயருக்கேற்ப வலம்புரீஸ்வரர் இருந்தாரோ அப்படியே இந்த திருவளஞ்சொலியிலும் பிள்ளையார்
வலம்புரி விநாயகராக இருந்தார். அதாவது தும்பிக்கையை வலப்பக்கமாக சுழித்து கொண்டிருக்கிற அபூர்வமான ரூபத்தில் அவர் இருந்தார். தட்சிணாவர்த்த கணபதி என்று இந்த மூர்த்தியை சொல்வார்கள். தட்சிண ஆவர்த்த என்றால் வலது பக்கம் சுழித்த என்று அர்த்தம். திருவலஞ்சொலியில் இப்போது பிரசித்தமாக இருக்கிற மூர்த்தி ஸ்வேத விநாயகர். தமிழில் வெள்ளை வாரண பிள்ளை வெள்ளை வெளையரென்று சலவை கல்லில் பண்ணின மாதிரி இருப்பார். அந்த ஸ்தலத்திலுள்ள பாடல் பெற்ற சிவாலயத்துக்கு வெளியிலே தனி கோவிலில் அவர் இருக்கிறார். அங்கே இருக்கிற சலவைக்கல் பலகணி இந்த தமிழ் தேசத்தின் மிகவும் அபூர்வமான சில்ப அதிசயங்களில் ஒன்று. இந்த ஸ்வேத விநாயகரை பூஜித்தே தேவேந்திரன் அமிர்தம் பெற்றான் என்று கதை. ஆனால் நமக்கு அமிர்த தாரையான காவேரியை தமிழ் தேசம் மீளவும் பெற்ற திருவலஞ்சொலியில் இருந்த தட்சிணாவர்த்த கணபதி என்று நான் சொன்னது இந்த ஸ்வேத விநாயகரை அல்ல. இவர் ஸ்வேத விநாயகர் பெரும்பாலான கோவில்களில் உள்ளதைப் போல் இடது பக்கம் தும்பிக்கையை சுழித்த வாமாவார்த்த கணபதிதான். நான் சொன்ன வலம்புரி விநாயகர் இருப்பது சிவாலயத்திலேயே தான். தனி கோவிலாக இல்லாமல் சிவாலயத்தின் அநேக சந்நிதிகளில் ஒன்றில் அவர் இருக்கிறார். பிளத்திலிருந்து சமபூமிக்கு வந்த காவேரி வலது பக்கம் தும்பிக்கையை சுழித்த அவரைத்தான் தானும் வலது பக்கம் சுழித்து பிரதட்சணம் பண்ணிவிட்டு மேற்கொண்டு ஓட ஆரம்பித்தாள். கொடகிலே கண்ணங்கரையில் என்று காக்காயாக வந்து இவர் கவிழ்த்து விட்டதினாலேயே ஓட ஆரம்பித்த காவேரி தன்னுடைய போக்குக்கு வந்த விக்னம் நீங்கி மறுபடி பூமிக்கு மேல் ஓட ஆரம்பித்த போது வெள்ளை வெளியேறின்றிருக்கிற ஸ்வேத விநாயகர் இருக்கும் ஊரிலுள்ள வலம்புரி யானையை வலம் வந்து மேலே பிரவகித்து கொண்டு போனாள். பிள்ளையார் பிரதட்சணத்தோடு ஆரம்பிப்பது வழக்கம். தட்சிணாவர்த்த பிள்ளையாரின் பிரதட்சணத்தோடு கதையை முடிக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம்.